ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னுள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட் தான் வந்து ஸ்டடி ஃபார் படி அப்படின்னு ஒரு வெப்சைட். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட அந்த லிங்கோட போயிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்துருங்க ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க, ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட்டுக்குள்ளாடி நமக்கு ரீடைரக்ட் ஆயிரும். இதுதான் இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக, ஸ்டூடெண்ட்ஸோட சர்வீஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்காலர்ஷிப், லைவ் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஸோ இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கரியர் கைடன்ஸ், ரிசல்ட், அதே மாதிரி உங்களுக்குள்ள எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம். அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரி, அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில இது வந்து இது வரைக்கும் அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அது வந்து கொஞ்சம் லேட்டராக பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இதுக்கு வந்த பர்பஸ் என்னன்னா, ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் நம்மளோட பர்பஸ். அதுக்காக இங்கே ரைட் சைட் கார்னரில் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு, அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சைன் அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட சைன் அப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது 3 லெட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் வந்து உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரே நேம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அப்பாவோட நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். இனிஷியலாக வந்து ப்ரீஃபாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டர், அடுத்த ஸ்மால் லெட்டர், நியூமரிக், அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது கீழே சைன் அப் வந்து உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துருக்கு. அந்த ஓடிபி வந்து இதில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி அதில் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுங்க. நமக்கு இப்போ மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, அதே மாதிரி நமக்கு வந்து சைன் அப் ஆகிடுச்சு. இனி நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல் ஆர் ஃபீமேல். ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த கிளாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸாம்பிள் வந்து அண்டர் கிராஜுவேட் பண்ணுறீங்களா இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறீங்களான்னு நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். அண்டர் கிராஜுவேஷனுக்கு வந்து இதில் கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நமக்கு என்ன லாங்குவேஜ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செலக்ட் த லாங்குவேஜ். நமக்கு வந்து இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இல்லை தமிழ் வேணும்னவங்க வந்து தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் கீழே இருக்கும். ஸோ தமிழ் இங்கே இருக்குது. ஸோ தமிழ் வேணும்னவங்க தமிழை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஆர் யூ எ பர்சன் வித் டிசேபிலிட்டி, அதாவது உடலில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு உள்ள டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. தென் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் வந்து மேலே ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மை ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெண்டர் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, ஸ்டேட் கொடுத்துருப்பீங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இப்போ இருக்கீங்க அப்படின்னு உள்ளது. அடுத்து என்ன ரிலீஜன் உள்ளது இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்டின் ஆர் ஹிந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேட்டகரியில் வந்து என்ன கேட்டகரி வரும், ஜெனரல் கேட்டகரியா இல்லை ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்னு உள்ளது வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் இதில் ஆதார் கார்டு நம்பர் வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா, டைப் பண்ணதும் உங்களுக்கு வந்து வெரிஃபைட் கொடுத்துடும். நீங்கள் எந்த மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு கேஒய்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகலாம். ஸோ ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்களோட டிகிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் வந்து படிக்கிறீங்க அப்படின்றதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி பண்ணிங்கன்னா ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்கு. ஸோ உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இன்கம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பர்சன் வித் டிசேபிலிட்டி நம்ம அதை ஏற்கனவே நோன் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஏ ஸ்காலர்ஷிப் டு ஸ்டடி அப்ராட், வெளிநாடுகளில் படிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தேவைப்படுதான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு மெனு இருக்குது, அந்த மெனு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கும். ஸோ இதில் ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க மேட்ச்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்துருக்க நம்மளோட ப்ரொஃபைலில் உள்ள டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து எந்தெந்த ஸ்காலர்ஷிப் நமக்கு இருக்குது அப்படின்னு உள்ளது, அதாவது கிராஜுவேஷன் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு உள்ளது எல்லாமே இதில் வியூ ஆகும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா 1 by 1 இதெல்லாமே ஓப்பன் பண்ணி கீழே எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்க இல்லைன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்க கோர்ஸுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் தானான்னு சொல்லிட்டு இந்த எலிஜிபிலிட்டியை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இப்போ என்னென்னா இந்த ப்ரொஃபைலில் கீழே பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து செகண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். மை டாக்குமெண்ட் வாலெட் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மை டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது இதில் ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. இந்த ட்ராப் டவுன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதை கேட்டிருப்பாங்க. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து யார் நமக்கு ஸ்காலர்ஷிப் தர்றாங்களோ அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு தினம் தனித்தனியாக வந்து புது டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அதுக்காக இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசன்ட் டைமில் நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். செகண்ட் வந்து ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும், அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட். அடுத்து நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேஷன் மார்க் ஷீட், இல்லைன்னா அது வந்து அதை விட்டுருங்க. சரி, அடுத்தது கடைசியாக கிராஜுவேஷன் டிகிரி அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ எது இருக்கோ அது எல்லாமே பண்ணிடுங்க. அடுத்து அட்மிஷன் லெட்டருக்கு வந்து உங்களுக்கு காலேஜ்லேருந்து ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஐடி கார்டை வந்து நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட இதை விட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட்டு ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கிளிக் பண்ணி உள்ள வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்த காலேஜில் வந்து ஃபீஸ் ரெசிப்ட், ஏற்கனவே வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண ரெசிப்ட் உங்கள் கையில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள அப்லோட் பண்ணுங்கள்.
ஸ்டூடெண்ட் ஐடி ப்ரூஃபுக்கு வந்து உங்களை காலேஜ் ஐடி கார்டு இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் காலேஜில் வந்து போனாஃபைடு ஒன்று அப்ளை பண்ணி அந்த போனாஃபைடை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் மார்க் ஷீட்னு சொல்லும்போது உங்களோட 12th மார்க் ஷீட் ஃபார் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜியில் உள்ள மார்க் ஸ்டேட்மெண்ட், கன்சல்டேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டையும் இதில் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து 11th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 11th மார்க் ஷீட் ஆதார் கார்டோட 2 சைடும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் எதுக்குன்னா கம்பல்சரி அப்படின்னு மீனிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து பேங்க் பாஸ்புக்கும் கேஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த ரெண்டையுமே எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எலிஜிபிளோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக 100% வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டாக உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப் மேட்ச் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 ஷோ ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா நீங்கள் எதுக்குள்ளே போகணும்னா 3rd கேட்டகரி மேட்ச்டு ஸ்காலர்ஷிப்ஸ்ன்றது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்காலர்ஷிப் மேட்ச் ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணும்போது அது கரெக்டாக வரலன்னா நீங்கள் வந்து இங்கே மேலே வந்து ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல்னு உள்ள என்ன இருக்குது, ஸோ இந்த ப்ரொஃபைல் உள்ள ஆப்ஷனில் போய் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ராமன் ஸ்காலர்ஷிப். ஸோ இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா அபவுட் த ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் வந்து எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு உள்ளது கொடுத்துருக்காங்க. So under this scholarship, students currently studying in the first year of BBA, BFA, BCom. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி கீழே கொடுத்துருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் த ஃபஸ்ட் இயர் ஆஃப் BBA. ஸோ அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். applicants must have secured at least 80% mark in the class of 10th and 12th. சரியா? ஸோ 10th 80% மேலே மார்க் இருக்கணும், 12th இருக்கணும். த ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஆஃப் த அப்ளிகண்ட் ஷுட் பி லெஸ் தேன் 4 lakh. நம்மளோட ஆண்டு வருமானம், வீட்டோட ஃபேமிலி குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 4 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும். ஸோ இது வந்து இந்தியன்ஸுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ த சில்ட்ரன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஹீரோ ஃபின்காப். ஸோ இந்த இதில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க ஹீரோ ஃபின்காப்லேயும் ராமன் காக் முஞ்சல் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்ன பெனிஃபிட்னு உள்ளதையும் கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் வந்து இதில் வந்து 40,000 5,50,000 வரைக்கும் பெர் இயருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். சரி, எப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆகிற வரைக்கும் 3 இயர்ஸுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டோன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆனீங்கன்னா இதில் வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை ஆகிடும். சரி, ஸோ இதான் வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்காலர்ஷிப்போட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்குறதுக்கு இதில் நீங்கள் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து அப்ளைடு ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன அப்ளை பண்ண ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கோ அதோட லிஸ்ட் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். நம்ம இது வரைக்கும் எந்த ஸ்காலர்ஷிப்பு இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கும் போது அப்ளை பண்ணலை. ஸோ அதனால எந்த ஸ்காலர்ஷிப்புமே இதில் காட்டலை. ஸோ உங்களுக்கு வந்து இதில் காமிக்கும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவார்டட் ஸ்காலர்ஷிப். எந்தெந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னு உள்ளதும் இந்த அவார்டட் ஸ்காலர்ஷிப்பில் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மேட்ச்டு ஸ்காலர்ஷிப்பை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக ஏதாவது கம்பெனிஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளைடு ஸ்காலர்ஷிப்பில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் எதெல்லாம் நமக்கு அப்ரூவ் ஆகி நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து வந்திருக்கு அப்படின்னு உள்ளது இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்காலர்ஷிப்போட டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க.
சரியா? ஓகே, தேங்க்யூ.